திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அண்ணாமலையார் கோயிலுக்குள் அன்னதான கூடம் மற்றும் கழிவறை கட்டும் பணிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் தடை விதித்தது. இந்த நிலையில் அண்ணாமலை கோயிலுக்குள் சென்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ் மற்றும் சவுந்தர் உள்ளிட்டோர் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். கட்டுமான பணிகள் குறித்து கோயில் இணை ஆணையர் பரணிதரனிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது திமுக நிர்வாகி ஸ்ரீதரன் தாமாக முன்வந்து பதிலளிக்க முற்பட்டார். அதற்கு நீதிபதி, நீங்கள் ஏன் பதில் சொல்ல வர வேண்டும் என அவரை கடிந்து கொண்டனர். நவராத்திரி விழாவிற்காக கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்ட சுவாமி விக்கிரகங்கள் மீண்டும் கன்னியாகுமரிக்கு திரும்பும் நிகழ்வில் இரு மாநில காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை செலுத்தி வரவேற்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம், முன்னூத்தீத்த நங்கையம்மன் உள்ளிட்ட சுவாமி விக்கிரகங்கள் பத்மநாபபுரம் அரண்மனையில் இருந்து முத்துக்குடைகளின் ஊர்வலத்துடன் கடந்த மாதம் புறப்பட்டது. திருவனந்தபுரம் சென்றடைந்த சுவாமி விக்கிரகங்கள் கடந்த 23ஆம் தேதி நவராத்திரி பூஜைக்கு வைக்கப்பட்டு 9 நாட்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் பாரம்பரிய பூஜைகள் முடிந்து சுவாமி விக்கிரகங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஊர்வலமாக திரும்பும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. சுவாமி விக்கிரகங்களுக்கு கன்னியாகுமரி எல்லை பகுதியான களியக்காவிலையில் நுழைந்தபோது இரு மாநில காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை செலுத்தி வரவேற்றனர். மேலும் வழிநடிகளும் உள்ள மக்கள் சுவாமி விக்கிரகங்களுக்கு சிறப்பு பூஜை நடத்தி உற்சாக வரவேற்பளித்தனர்.